கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். நாம் ஸ்தோத்தரிப்பதற்கு முன்பு தேவனுடைய செய்திக்கு ஏதுவான இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனமும் அதுதான். இன்றைக்குரிய செய்தியின் வசனமும் அதுதான். அது எந்த வசனம்? யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த யாக்கோபு 5:18 எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே நேற்றைய தினம் முதல் அவர் மறுபடியும் ஜெபித்த இடங்கள் எது, அந்த ஜெபித்த போது எப்படி ஜெபித்தார், ஜெபித்த விதம் எது, மூன்றாவதாக அந்த ஜெபத்தினால் நடந்த பலன் என்ன, அதை நாம் நேற்றிலிருந்து பார்த்து வருகிறோம். அதுல நேற்றைக்கு மறுபடியும் ஜெபத்திலே 2 சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். முதலாவதாக கர்த்தர் நல்லவே, அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36, 37 வைத்து சாரிபாத் விதவையின் வீட்டிலே மரித்த மகனுக்காக ஜெபித்து உயிர்ப்பித்ததை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். 2ஆவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே 18ஆம் அதிகாரம் 36, 37 அந்திப்பள்ளி ஜெபத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி, அந்த அந்திப்பள்ளி ஜெபத்தின் மூலமாய் 5 விதமான சுத்திகரிப்பு உண்டானது என்றும், அது நிமித்தமாக அங்கு அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் பார்த்தோம். இது எலியாவின் மறுபடி ஜெபத்திலே இது 2 விசேஷித்த ஜெபங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு எலியாவின் மறுபடி ஜெபத்திலே இன்னொரு ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த ஜெபம் எது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இங்கு எலியாவின் மறுபடி ஜெபத்திலே 3வது ஜெபத்தை பார்க்கிறோம். இந்த ஜெபத்துக்கு பெயர் என்ன ஜெபம் என்று சொன்னால், இது சிகரத்தின் ஜெபம். முதலாவது பார்த்தது விதவையின் வீட்டின் ஜெபம். 2வது பார்த்தது அந்திபலி செலுத்தும் நேரத்தின் ஜெபம். இப்போ நாம் பார்க்க போவது 3வது ஜெபம், சிகரத்தின் ஜெபம். சிகரத்தின் ஜெபம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சிகரத்தின் மேல் ஏறி என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே அவன் கர்மேல் என்னும் ஒரு பர்வதத்தின் மேலே தான் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அது போதாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த எலியாவை ஒரு சிகரத்தின் மேலே ஏற பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சிகரத்தின் அனுபவம் என்பது என்ன? இந்த சிகரம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த எலியாவின் ஜெபத்துக்கும் சிகரத்துக்கும் என்ன சம்பந்தம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோபு 39:28. அது கன்மலையிலும்
கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்க சொல்லப்படுகிற சிகரம் என்பது எதை குறிக்குதுன்னா, அது நல்ல உயர்ந்த ஒரு கன்மலை. அந்த கன்மலைக்கு மேலே ஒரு அரணான ஸ்தலம். ஸ்தலம் என்றால் தங்கும் இடம். அதுதான் அந்த சிகரம். இப்ப இந்த சிகரம் என்பது எதை குறிக்கிறது? ஸ்தோத்திரம், பர்வதம். பர்வதத்துக்கு மேல் மலை, மலைக்கு மேல் ஒரு சிகரம், அந்த சிகரத்துக்கு மேலே ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலம் என்றால் ஒரு இடம். அங்கதான் எலியா ஏறி போனான். இப்போ இங்க ஒரு ஆச்சரியமான காரியத்தை கவனிக்கணும். மலையில போய் ஜெபிப்பதே ஒரு பெரிய அபூர்வம். ஆனா அந்த மலையிலையும் அதுக்கு மேல குன்றுகளுக்கு மேல ஏறி அங்க ஒரு நல்ல சேஃப்டி பிளேஸ் அண்ட் செக்யூரிட்டி பிளேஸ் அண்ட் கிளீன் பிளேஸ், ஒரு பாதுகாப்பான இடம், அரவணைப்பான இடம், நல்ல சுத்தமான இடம் அங்க இருக்கிறது. அது அந்த இடம் நல்ல அரணான, அந்த இடத்துல எந்த விதமான மரணக்கொல்லி வியாதி, மரணக்கொல்லி விலங்குகள் வராது. சிங்கம், கரடி, புலி, இன்னும் அன்றைக்கு இருந்த டைனோசர், இன்னும் லிவியதான், வலுசர்ப்பம், இதெல்லாம் அங்க வராத ஒரு இடம். அந்த சிகரத்துல ஏறி அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. இப்போ அந்த சிகரத்துல அது பாதுகாப்பான இடம்தானா இல்லையா என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், அதுக்கு எலியாவின் ஜெபமே ஒரு ஆதாரமா இருக்கு. ஏன்னா அந்த 42ஆம் வசனம் சொல்லுது, சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. அவன் அப்படியே தரையிலே பணிஞ்சிட்டான். பணிஞ்சது மாத்திரமல்ல, முகத்தை கொண்டு வந்து முழங்கால வச்சாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல யார் வர்றா, எழுத்தாப்புல யார் போறா, என்ன நடக்கும், எதையுமே பார்க்கறது கிடையாது. அந்த முகத்தை கொண்டு வந்து 2 முழங்காலுக்கு இடையிலே சொருவினதுனால அவன் கண்கள் வேற எதையும் பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்? அவன் தன் முகத்தை முழங்காலில் குனிந்துட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த இடத்துல பயம் இல்லை, அந்த இடத்தை குறித்த ஒரு கவலையோ கலக்கமோ இல்லை. அந்த இடத்துக்கு போன உடனே இந்த மனுஷனால் தைரியமாய் நல்ல ஜெபிக்க முடிகிறது. எலியா மறுபடியும் ஜெபித்தார் என்று சொன்னால் அது சாதாரணமாய் ஜெபிக்கவில்லை, அவர் சிகரத்தின் மேல் ஏறி ஜெபித்தார். அது கன்மலைக்கு மேலே இருக்கிற இடம். அந்த கன்மலை என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். கன்மலை என்று சொன்னால் அது தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறதா இருக்கு, அது ஆண்டவரை குறிக்கிறதா இருக்குது. இந்த கன்மலையை சொல்லும் போது அந்த ஆண்டவருக்கு 8 விதமான அடையாளங்கள் அங்கு சொல்லப்படுது. எங்கே? அந்த சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என் 1 கன்மலையும் 2 கோட்டையும் 3வது இரட்சகரும் 4வது தேவனும் 5வது நான் நம்பி இருக்கிற என் துருகமும் 6வது என் கேடகமும் 7வது இரட்சண்ய கொம்பும் 8வது உயர்ந்த அடைக்கலம். இப்போ இங்க கர்த்தருடைய பாதுகாப்புக்கு 8 அடையாளம் சொல்லப்படுது. அதுல ஒரு பியூட்டி பாருங்க. நான் சொன்ன சிகரம் என்று சொன்னா கன்மலை, கன்மலைக்கு மேல இருக்கிற குன்று, அந்த குன்றுக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்தலம். அது எதை குறிக்கிறதுன்னா நல்ல பாதுகாப்பு குறிக்கும். அதுக்கு அடையாளத்தை இங்க பாருங்க. சங்கீதம் 18ல எடுக்கும் போது கன்மலை அப்படின்னு ஆரம்பிக்குது, 1வது நாமம். ஆனா 8வது நாமம் என்ன சொல்லுது? அடைக்கலமுமாய் இருக்கிறோம். அப்ப கன்மலை என்பதே ஒரு அடைக்கலம். அப்ப எலியாவுடைய ஜெபம் ஒரு சிகரத்தின் ஜெபம். அந்த சிகரத்திலே ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல,
கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்த இண்டிபெண்டன்ட் பெந்தகோஸ்தை பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த இண்டிபெண்டன்ட் பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாலிப பையங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு மலைக்கு போயிடுவாங்க. மலைக்கு மேல போயிட்டு அந்த மலையில ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு அங்க சுத்தி உட்காந்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் நல்ல பாட்டு பாடி, ராத்திரியெல்லாம் கையை தட்டி, ராத்திரியெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணி, அங்கேயே உட்காந்து ஆராதிச்சு, அங்கேயே ராத்திரில டீயை குடிச்சிட்டு, அங்கேயே சொத்து நல்லா கத்தரை தொழுது கொண்டுட்டு பொழுது விடியறதுக்கு முன்பாக 4 மணி இருக்கும் போது மலையை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. என்ன விடியும் போது ஜனங்கள் ஆடு மேய்க்கிறோம் வருவான், மாடு மேய்க்கிறோம் வருவான், தூரத்துல பார்ப்பாங்க, கிராமத்தார் பார்ப்பாங்க, விவசாயி பார்ப்பாங்க. அப்ப எதென்ன மலைக்கு மேல இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க. அதனால 4 மணிக்குள்ள அங்க மேல இருந்து அப்படி கீழே இறங்கி ஆங்காங்க நிறுத்தின பைக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நித்திரைக்கே சொல்லுவாங்க. அப்படி சோத்திரம் வாலிபர்களை கூப்பிட்டு கொண்டு போய் மலைகளிலே ஜெபித்த ஜெபத்துக்கு பின்பு அவங்களுடைய ஊழியங்கள், அவங்களுடைய சபைகள் எண்ணிறைந்ததாய் பெருகினது. எப்படி இந்த சிகரத்தின் மேல் எலியா மறுபடியும் ஜெபித்த பின்பு பெருமழை என்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி சொல்லும் போது மழை பெய்யவில்லை என்றும், அப்புறம் பின்னாடி சொல்லும் போது மழை பெய்தது என்றும் இருக்குது. ஆனா இந்த சிகரத்தின் ஜெபத்துல மட்டும்தான் பெருமழை என்கிற வார்த்தை வருது. அப்ப சிகரத்தின் ஜெபம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில பெருமழையை கொண்டு வருகிறதா இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த சிகரம் என்பது முதலாவது சொன்னேன், அது கண்மலை. அந்த கண்மலைக்கு மேல ஒரு குன்று, அந்த குன்றுக்கு மேல ஒரு சிகரம், அந்த சிகரத்துல ஒரு இடம், அங்கதான் ஜெபித்தார். இது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவன். தனித்திருந்து தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறதை காண்பிக்கும். சிகரத்தின் ஜெபம் முதலாவது ஒரு தனி ஜெபத்தை குறிக்கிறது. தனி மனுஷன், தனி ஊழியக்கார சகோதரி தனித்திருந்து ஜெபிக்கிறது. பைபிள்ல எல்லாரும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும் போது 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டுதான் அங்க யோசபாத் ராஜாவுடைய ஜெபத்தை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. நான் அதுக்கு எதிராளி கிடையாது. ஆனா ஒரு ரகசியத்தை சொல்றேன். யோசபாத் ராஜா நாட்கள்ல ஜெபித்தே அந்த பாட்டு பாடினே அந்த கூட்ட ஜெபத்தை விட பைபிள்ல எங்கெல்லாம் யாரெல்லாம் தனி ஜெபம் பண்ணாங்கன்னு பாருங்க. அந்த தனி ஜெபத்துக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா பட்டணம் அசைந்திருக்கும், எருசலேம் அசைந்திருக்கும், தேசம் அசைந்திருக்கும், சபைகள் விரிவாகி இருக்கும். உதாரணத்துக்கு சாமுவேல் முழுவதும் தனித்திருந்து ஜெபித்தான். யாருக்காக? சவுல் ஒருத்தனுக்காக. 1 சாமுவேல் 15:11. அப்போ அந்த தனி ஜெபம் சவுலுக்கு பதில் ஒரு பெரிய தாவீது ராஜாவை, பெரிய ராஜ்யத்தை உருவாக்கு. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எஸ்ரா என்கிற வேத பண்டிதன் தனித்திருந்துதான் ஜெபித்தார். அந்த தனி ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்வது, அந்த ஜெப சத்தத்தை கேட்டு இஸ்ரவேலின் புருஷர்கள் வந்தார்கள், ஸ்திரீகள் வந்தார்கள், பிள்ளைகள் வந்தார்கள், மகா சபை உண்டாயிற்று. ஒரு தனி மனுஷனுடைய ஜெபம் ஒரு பெரிய சர்வாங்க சபையை உண்டாக்கினது. அதே போல கர்த்தர் நல்லவே. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் தனித்துதான் வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணார். அவர் மிருகங்களோடு சஞ்சரித்தார், மிருகங்களோடு வாழ்ந்தோம். ஒரு மிருகமும் அவரை தொட முடியல, அடிக்க முடியல, கொல்ல முடியல. ஏன்னா தனி மனுஷனுடைய ஜெபம், ஒரு தனித்த இயேசுவின் ஜெபம் வல்லமை இல்லை. இப்ப நல்லா கவனிக்கணும். இயேசுவானவர் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூமியில செய்யப்படுவதாக. அன்றைய நாங்கள் எங்கள் குற்றவாளி மன்னிக்கப்படுவதை நாம் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுவதாக, நீர் எங்கள் மேல் இரக்கமாய் இருப்பீராக என்று சொல்லி ஒரு கூட்டத்துக்கே ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். ஆனா அங்க என்ன மாற்றம் உண்டானது பாருங்க, ஒரு மாற்றமும் உண்டாகும். ஆனா அதே சமயத்துல இயேசுவானவர் தனித்திருந்து வனாந்தரத்தில் ஜெபித்தார்.
அந்த தனி ஜெபத்தின் வல்லமை என்னாச்சு? அவரை தேடி வந்த சாத்தானை ஓட ஓட விரட்ட வைத்தது. ஓட ஓட விரட்ட வைத்தது அந்த தனி ஜெபம். அப்போ இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம் சிகரத்தின் ஜெபம். அந்த சிகரத்தின் ஜெபம் என்பது முதலாவது தனி ஜெபத்தை கொடுக்கிறது. இந்த கடைசி காலத்துல நீங்க பாஸ்டரா இருங்க, எவாஞ்சலிஸ்டா இருங்க, ப்ராஃபட்டா இருங்க, பைபிள் டீச்சரா இருங்க, யாரா இருங்க, இல்லாட்டி பிலிவரா இருங்க, சோத்திரம் எந்த நிலைமையில இருங்க, இந்த கடைசி காலத்து நமகளுடைய வாழ்க்கையில அந்த தனி ஜெபம் என்பது ரொம்ப 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 முக்கியம். அப்ப இந்த சிகரத்தின் ஜெபம் என்பது தனி ஜெபம். அதே இடத்துல அதே சிகரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா, அதே கர்மேல் பருவத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆகாப் ராஜா இருக்கிறார். தீர்க்கதரிசியினுடைய உடன் வேலைக்காரன் இருக்கிறார். அப்புறம் கர்த்தர் நல்லவே பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இன்னும் ஜனங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கூட்டு போய் ஜெபிக்காம எலியா சிகரத்தின் மேல் தனித்து ஜெபித்தார். அந்த ஜெபந்தான் முழு தேசத்துக்கு பெருமழையை கொண்டது. ஆனா அதே கர்மேல் பருவத்துல பாருங்க, பலிபீடத்தை செட் பண்ணிட்டு கேட்டர்லும் என்று எலியா ஜெபித்தார். ஜெபிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்களும் கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் கூடி ஜெபித்ததுனால ஒரு அக்கினி இறங்குச்சு. அது அந்த இடத்துல பலிபீடத்துக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. ஆனா எலியாவுடைய தனி சிகரத்தின் ஜெபம், சிகரத்தின் தனி ஜெபம் ஒரு தேசத்துக்கு பெருமழையை கொண்டு வந்தது. அப்ப இந்த சத்தியம் கற்றுக் கொடுக்கிறது என்ன? நீங்க சிகரம் போல இருக்கலாம், உயர்ந்த மனிதராய் இருக்கலாம், கண்மலை போல உறுதியாய் இருக்கலாம், உங்களுக்கு பக்க பலம் இருக்கலாம், மனபலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், ஞான பலம் இருக்கலாம், தொழில் பலம் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு இந்த தனி ஜெபம் என்பது ரொம்ப 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 முக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் ஓசத்திரம் 60-62க்கு பின்பாக வாசித்து பாருங்கள். அங்கு ஈசாக்கு சாயங்கால வேளையில தனித்து ஜெபம் பண்ணார், தனித்து தியானம் பண்ண போனார். அதன் விளைவு என்ன? தூரத்துல ஒட்டகங்களை கண்டார். அப்புறம் கர்த்தர் நல்லவர் ரெபெக்காள் வந்தால், அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையே ஒரு 3ஆம் பிதா என்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டது அந்த தனி ஜெபம். இன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்துல பிரதான சத்தியம், அன்பு மகனே மகளே, முதலாவது தேவ சமூகத்திலே தனித்திருக்க பழகுங்கள், தனித்திருக்க பழகுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். அப்போ எலியாவின் மறுபடி ஜெபத்திலே சிகரத்தின் ஜெபம். அந்த சிகரத்தின் ஜெபம் என்பது தனித்தாள் ஜெபத்தை குறிக்கும். இரண்டாவதாக இந்த சிகரத்தின் ஜெபம் எதை குறிக்கிறது? இங்க இந்த இரண்டாவது குறிப்பு தான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த சிகரத்தின் ஜெபம் இரண்டாவதாக எதை குறிக்கிறது? ஒரு ஜெப வீரனுடைய அல்லது ஜெப வீராங்கனையினுடைய சோத்திரம் வாழ்க்கையின் உயரத்தை காண்பிக்கிறது, அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதை காண்பிக்கிறது. இப்ப கவனிங்க, எலியா பலி செலுத்துவதற்காக எத்தனைத்த போது அங்க ஆகாப் ராஜா இருக்கிறார், வேலைக்காரன் இருக்கிறார், 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க, மாடுகள் இருக்குது, அப்புறம் சுத்திரம் கத்த நல்ல விறகு இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே சுத்தி 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 எல்லாம் இருக்கு. இப்போ இவைகள் எல்லாம் இருக்கும்போது எலியாவுக்குள் ஒரு ஏவுதல் வந்துருச்சு. என்ன ஏவுதல்? நாம் இவர்களோடும் இவைகளோடும் இருக்க கூடாது, இவர்களோடும் இவைகளோடும் இருக்கிறத விட்டுட்டு நான் தனித்து போய் ஜெபிக்கணும் என்கிற ஒரு ஏவுதல் வந்தது. இந்த தனித்தவ வந்தது, அந்த ஏவுதல் வந்தது பாருங்க,
அவர் உடனே யாருடைய முகதாட்சியத்தையும் பார்க்கல. எனக்கு தேவை கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை. நான் போற தனி ஜெபத்துக்கு அப்படி மேல போனார் பாருங்க. இங்கதான் சத்தியம். அது வரைக்கும் எலியாவோடு இருந்த மாடு, கன்றுக்குட்டி, விறகு, கல்லு, மண்ணு, பலிபீடம், ராஜா, வேலைக்கார, ஜனங்கள் எல்லாருமே கீழே இருந்துட்டாங்க. எலியா மட்டும் மேலே போயிட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த சிகரத்தின் ஜெபம் எதை குறிக்கிறது? யார் ஒரு ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஜெபிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்களோ, அவர்களை ஆண்டவர் உயரத்துல கொண்டு போயிடுவார். ஒண்ணு, நீங்க ஜெபிக்கிற இடத்துக்கு போயிட்டு பாருங்க, இல்லாட்டி ஜெபம் முடிச்சுட்டு வந்து பாருங்க. உங்களோடு இருந்தவர்கள் கீழே இருப்பார்கள், நீங்களோ மேலே இருப்பீர்கள். இந்த சிகரத்தின் ஜெபம் முதலாவது தனித்தாள் ஜெபத்தை குறிக்கிறது. இரண்டாவது ஜெப வீரனை, ஜெப வீராங்கனையை உயர்த்துவதை குறிக்கிறது. இப்போ வேதத்துல அநேக ஜெபித்த இடத்தை பாருங்க. மோசே எங்கு ஜெபித்தார்? ஒரு பெரிய கர்த்தர் நல்லவே கன்மலைக்கு மேலே போய் தேவனோடு உறவாடி மேலான இடத்திலே ஜெபித்தார். யோசுவாவின் நாட்களில் யுத்தம் வந்த போது மோசே எங்க போனார்? மலைக்கு மேலே ஏறிக்கொண்டு ஒரு கல்லை போட்டு உட்கார்ந்து கையை தூக்கிட்டார். அங்கேயும் உயர்ந்த ஒரு இடம், உயர்ந்து அவர் ஜெபிக்கணும்னு ஒரு உயரம் கிடைச்சிருச்சு. தானியேலை பாருங்கள், அவன் சோத்திரம் உயரமான இடத்துல போய் பலகணிகளை திறந்து வைத்தான். எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு அவன் ஜெபிக்கணும்னு நினைச்ச உடனே அவனுடைய ஜெப ஸ்தலமே உயரமாயிடுச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல பேதுருவை பாருங்கள், அவன் மேல் அறையில தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஜெபிக்கணும்னு நினைச்ச உடனே அவனுக்கு ஒரு அறை மேலறையா மாறிடுச்சு. அவன் ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வருகையில், அந்த வசனம் சொல்லுது, இறங்கி வருகையில் அவன் சந்தேகப்பட்டான். அப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் இவருடனே கூட புறப்பட்டு போ. அப்ப தனித்து ஞான திருஷ்டி அடைந்து ஜெபிக்க விரும்பின பேதுருவுக்கு அந்த இடம் அவனுக்கு ஒரு ஜெபத்துக்கு ஒரு உயர்வை கொடுத்தது. பெந்தேகோஸ்து நாளிலே கூடின 120 பேரை பாருங்க. இயேசுவோடு இருக்கும்போது தரையில இருந்தாங்க. அப்புறம் இயேசு உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கிராமங்கள் தோறும் இருந்தாங்க, அங்கு செதறி போயிருந்தாங்க. ஆனா எனக்காக காத்திருங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க அவங்க கூடின போது எங்க கூடினாங்க? மேல் அறையில கூடினாங்க. அந்த ஜெபம் சொன்ன உடனே அந்த அறையே, அந்த மகாலே, அந்த ரூமே, அந்த பில்டிங்கே அப்படி மேல போயிடுச்சு. அப்ப இது எதை குறைக்கிறது? இந்த சிகரத்தின் ஜெபம் என்பது ஜெபிக்கிறவர்களை உயர்த்துகிறதை குறிக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் மேன்மைப்படுத்துவதை குறிக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு தனி உன்னதமான ஸ்தலத்தை குறிக்கிறது. இந்த சிகரத்தின் ஜெபம் முதலாவது தனி ஜெபத்தை குறிக்கிறது. இந்த சிகரத்தின் ஜெபம் இரண்டாவது ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தரே வைக்கிற ஒரு உன்னத ஸ்தானத்தை, உயர்வை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த சிகரத்தின் ஜெபம் எதை குறிக்கிறது தெரியுமா? நீடிய பொறுமையை குறிக்கிறது. நீடிய பொறுமை. இப்ப எலியா கர்மேல் பர்வதத்துக்கு வந்தாச்சு, கர்ம பர்வதத்திலிருந்து கண்மலைக்கு வந்தாச்சு, கண்மலையிலிருந்து குன்றுக்கு வந்தாச்சு, குன்றிலிருந்து இப்ப சிகரத்துக்கு ஏறியாச்சு. இப்ப ஏறிட்டு அவர் தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கும் போது வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ போய் கிழக்கு முகமாய் திரும்பி பார், ஏதாவது தெரியுதா? அவன் வேகமா பார்த்துட்டு வந்து சொன்னா ஒன்றுமே தெரியல. திரும்ப போய் பாருன்றான். திரும்ப வந்து பார்த்தா ஒண்ணு இல்லைன்னா. ஆனா எலியாவை பாருங்க,
அவன் ஜெபத்துல திரும்ப போன்னா சொன்னானே தவிர, ஓ உன்னைய போய் ஒரு வேலைக்காரனா வச்சனே அவசர கொடுக்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீ நிக்க மாட்ட, கவனிக்க மாட்ட, உத்து பார்க்க மாட்டேன், சும்மா வந்து இல்லன்ற அப்படின்னு கோபப்படவே இல்லை. ஒரு முறை ஓடுனா திரும்பி வந்துட்டான், 2வது முறை ஓடுனா திரும்பி வந்துட்டான், 3ஆவது முறை ஓடுனா திரும்பி வந்துட்டான், 4வது முறை ஓடுனா திரும்பி வந்துட்டான், 5வது முறை ஓடுனா திரும்பி வந்துட்டான், 6வது முறை ஓடுனா திரும்பி வந்துட்டான். 6 முறை அவன் சொல்றான் இல்ல இல்ல இல்ல. ஆனா எலியா சொல்றாரு 6 முறை சொல்றாரு, திரும்பி போய் பாரு, திரும்பி போய் பாரு, திரும்பி போய் பாரு. எவ்வளவு அற்புதமான பொறுமை பாருங்க. 7வது விசை பார்க்கும்போது அங்க உள்ளங்கை மேகம் தெரிஞ்சது. அதுலயும் ஒரு பெரிய மேகம் வரல, இடி வந்ததாக சொல்லல, மின்னல் வெட்டினதாக சொல்லல, ஒரு உள்ளங்கை மேகம்தான். ஆனா அந்த சின்ன மேகத்தை தேவனுடைய பெரிய கிருபையாக எலியா நினைத்தார். இதுதான் எலியாவுடைய ஜெபஜீவியத்தின் பொறுமையை குறிக்கிறது. நல்லா கவனிங்க, சிகரத்தின் ஜெபம் என்பது, சிகரத்தின் சிகரத்தின் மறுபடி ஜெபம் என்பது ஒரு தனித்தாள் ஜெபத்தை குறிக்கிறது. சிகரத்தின் சோத்திரம் மறுபடி ஜெபம் என்பது தேவனால் ஜெபத்திலே உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. ஆனா அதே சிகரத்தின் மறுபடியும் ஜெபம் என்பது தேவ மனுஷர்களுக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கும் பொறுமை வேண்டும் என்பதை குறிக்கிறது. பொறுமை தேவை என்பதை குறிக்கிறது. இன்னைக்கு மற்றவர்களிடத்தில் காண்பிக்கிற பொறுமை நிறைய இருக்குது, ஆனா ஜெபத்துலதான் நிறைய பேரால் பொறுமையா இருக்க முடியல. அந்த நேரத்துலதான் அலாரம் அடிக்குது, அந்த நேரத்துலதான் காலிங் பெல் அடிக்குது, அந்த நேரத்துலதான் யாராவது மெயினா கால் பண்றாங்க, அந்த நேரத்துலதான் வீடியோ கால் வருது, அந்த நேரத்துலதான் திடீர்னு அடுப்புல ஏதோ பத்த வச்சுட்டு வந்தமேன்னு ஞாபகம் வருது, அந்த நேரத்துலதான் வயிற்ற கலக்குது, அந்த நேரத்துலதான் போயிட்டு வந்தா போதும் மனம் துடிக்குது, அந்த நேரத்துலதான் எங்கெங்கோ பறக்குது. பொறுமை கிடையாது. ஆனா இந்த எலியாவின் மறுபடி ஜெபத்தின் சிகரத்தின் ஜெபம் நல்ல நீடிய பொறுமையை கற்றுக் கொடுத்து, அழகான பொறுமை. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க கர்மேல் பர்வதத்தின் ஜெபம் தாழ்மையின் ஜெபம். எலியா தன் முகம் முழங்கால் பட குனிந்து ஜெபம் பண்ணார், ஒரு தாழ்மைன்னு சொல்லி. எல்லாரும் சொல்ற குறிப்பை நான் சொல்ல விரும்பல, எல்லாரும் பேசுற வசனத்தை நான் பேச விரும்பல. தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகள் உண்டு, அது சத்தியம் சார்ந்த வெளிப்பாடுகள், அது வசனம் சார்ந்த ஆதாரங்கள், அதுதான் என்னால் சொல்ல முடியும். அப்போ இந்த சூத்திரம் சிகரத்தின் ஜெபம் என்பது நல்ல நீடிய பொறுமையை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். உங்களுடைய ஜெபத்துல இந்த பொறுமை இருக்குதான் பாருங்க. நேற்றைக்கு என்று நினைக்கிறேன், நேற்றைக்கு நேற்றைய தினத்துல என்னோடு கூட ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தான், நம்ம ஊழியத்தை சார்ந்தவங்க தான். அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியில் நின்றிருந்தேன் பாஸ்டர், திடீர்னு எனக்கு மனசுல ஒரு பெரிய பாரம் வந்துச்சு, இப்படி எல்லாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு, எங்க தேசத்துக்கு ஒரு மழை வேணும்னு சொல்லி நினைச்சேன், அப்படியே கையை தூக்கிட்டு சும்மாதான் சோத்திரம் பண்ணேன், பார்த்தாக்கா உடனே இடி இடிச்சிருச்சு, உடனே மின்னல் வெட்டிச்சு. நீங்க நம்பவே மாட்டீங்க பாஸ்டர், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயங்கர மழை பெஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நின்றுச்சு, அப்புறம் திரும்ப நான் ஜெபம் பண்ணேன், திரும்ப மழை பெஞ்சது. இதை நான் பார்த்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. நான் விளையாட்டுத்தனமா சும்மா கையை நீட்டி தேசத்துக்கு ஒரு மழை வேணும் சும்மா ஜெபம் பண்ணேன், உடனே எந்த அறிகுறி இல்லாம 1 மணி நேரத்துக்கு மேல அடி மழை ஊத்துது, திரும்ப ஜெபம் திரும்ப மழை வருது. அப்ப இது எதுக்கு குறிக்கிறது? ஜெபத்திலே நீடிய பொறுமையா இருக்கு, நல்ல பொறுமையா இருக்கு. அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீங்க வேதத்துல இருக்கிற ஜெபத்துல நல்ல பொறுமையை கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ராஜாக்களின் புஸ்தகத்துல சாலமோன் பண்ணின ஜெபத்தை எடுத்து படிங்க. 2 ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித்தாரு.
பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அங்க சாலமோன் பண்ணினதான ஜெபம், அது ஒரு பெரிய அதிகாரம். முழு அதிகாரத்துக்கு ஜெபம் பண்ணிருப்பார். அப்போ அவ்வளவு பொறுமையா தேவ மனுஷன் அந்த சாலமோன் ஜெபிக்கிறான். இரண்டாவது ஜெபம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிருப்பார். எல்லா காரியத்தையும் சொல்லி 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 ஜெபம். இப்ப சாலமோனுடைய ஜெபமும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபமும் ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கு. நம்முடைய ஜெப ஜீவியத்துல இந்த பொறுமை ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தயவு செய்து இந்த ஜெப நேரத்துல மட்டும் அவசரப்படாதீங்க. ஜெபத்துல மட்டும் ரொம்ப வேகமா முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ள முடிக்கணும், இப்படி முடிக்கணும், இல்ல அங்க போறோம் அங்க போகணும், இது இருக்குன்னு சொல்லி ஒரு அவசர கொடுக்க ஜெபத்தை நீங்க பண்ணுனீங்கன்னாக்கா அது வானத்தில் சிலம்பம் பண்ணினதை போலதான் இருக்குமே ஒழிய அதனால் பலனோ பிரதிபலனோ இருக்கவே இருக்காது. என்ன ஜெபத்திலே ரொம்ப தேவையானது நல்ல அருமையான நீடிய பொறுமை. இப்போ சிகரத்தின் மேலே எலியா ஜெபிக்கிறார். அது அவன் வாழ்க்கையில பொறுமையை கற்றுக் கொடுத்து. இந்த சிகரத்தின் ஜெபம் அடுத்ததாக நமக்கு எதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சோதரம் 45ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். இப்போ இந்த சிகரத்தின் ஜெபம் சோத்திரம் 4வதாக எதை குறிக்குதுன்னா கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை குறிக்கும். கர்த்தருடைய கரத்தின் கிரியை. இவர் சிகரத்துல ஏறி ஜோமணி தனித்து ஜோமணினார். கர்த்தர் நல்லவே நல்ல பொறுமையோடு ஜெபம் பண்ணினார். சோத்திரம் பல அனுபவத்துல ஜெபிக்கிறார். அதோடைய விளைவு இங்க 4வதா என்ன நடக்குது? அந்த எலியா அந்த 7ஆந்தரம் அடையாளத்தை பார்த்த பின்பு ஆண்டவர் பார்த்தா இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கிட்டார். இறங்கினவன என்னாச்சு? ஒன்று வானம் மேகங்களினால் நிறைந்தது. 2வது காற்று ஏராளமாய் சூழ்ந்தது. 3வது கருகருத்து ஓசத்துற இருள் உண்டானது. 4வது பெருமழை வந்துருச்சு. கர்த்தருடைய கரத்தின் கிரியை. இப்போ அந்த சிகரத்தின் ஜெபம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை காண வைத்தது. ஜெபத்தை குறித்து பேசுகிறவர்கள் இன்னைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். ஜெபத்தை குறித்து பிரசங்கம் எடுக்கிறவர்கள் ஆயிரமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபத்தினால் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை கண்டவர்கள் எத்தனை பேருனாக்கா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கிறார். ஆனா அந்த எலியாவின் சிகரத்தின் ஜெபம் 4வதாக கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை காண்பிக்கிறது. இப்போ இந்த 45ஆம் வசனம் சொல்லுகிறதே வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று என்று இருக்கிறதே. இது எதை குறிக்கிறது தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அல்லேலூயா, ஜீசஸ் நேம். கர்த்தர் நல்லவர். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை விவரிக்கிறது. இப்போ கர்மேல் பர்வதம்
பர்வதத்துக்கு மேல் கண்மலை, கண்மலைக்கு மேல் ஒரு குன்று, குன்றுக்கு மேல் ஒரு சிகரம், அந்த சிகரத்தின் மேலே எலியா. அந்த எலியாவின் ஜெபத்துக்கு இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு பதில் வருது. என்ன பதில் வருதுன்னா, அப்பா மகனே, என் சோத்திரம் ஆகாய விரிவிலே என் கரத்தின் கிரியைகளை நீ காண்பாய். நீ அண்ணாந்து பார், தலையை நிமிர்ந்து பார். இதுவரைக்கும் உள்ளங்கை மேகம் தெரிந்தது, இதுவரைக்கும் 7 தரம் பார்த்தும் கிடைக்கல. ஆனா இப்ப பார், இதோ என் கரத்தை நீட்டுகிறேன், என் கரத்தின் கிரியைகளை காண்பிக்கிறேன். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதம் பத்தியலாம். ஜெபித்த ஜெபத்துக்கு அங்கேயே பதில் கிடைக்கும். அந்த சிகரத்தின் ஜெபத்துக்கு கர்த்தருடைய கரத்தின் கிரியை உடனே உண்டாகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா இருக்குது. என்ன வசனம்? அந்த சங்கீதம் 19:1-2. கர்த்தர் நல்லவன், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவோட கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அல்லேலூயா! ஒரு சிகரத்தின் ஜெபம் உயர இருக்கிற ஆண்டவரை கீழே இறங்க பண்ணது. இதுதான் சிகரத்தின் ஜெபம். சிகரத்தின் ஜெபம் ஒரு மனுஷனுடைய தனி ஜெபத்தை கொடுக்கிறது. சிகரத்தின் ஜெபம் ஒரு மனுஷன் ஜெப வீரனை உயர்த்தப்படுகிற உயரத்தை கொடுக்கிறது. சிகரத்தின் ஜெபம் ஒரு ஜெப வீரனுடைய பொறுமையை கொடுக்கிறது. சிகரத்தின் ஜெபம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை காண்பிக்கிறது. இந்த 4 அடையாளம் உங்க வாழ்க்கையிலே கண்டிப்பாய் வேண்டும். இங்கு நான் ஒரு ஆலோசனையை கர்த்தரை முன்னிட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணீங்க சரி, உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு, ஆலயத்தை கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்றீங்க சரி, அல்லது உங்களுக்குன்னு ஒரு ஜெப ரூம் இருக்கு, அடிக்கடி ஜெப ரூம்ல போய் ஜெபம் பண்றீங்க சரி. ஆனா இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறபடி உங்க ஸ்தலம், உங்க வீடு, உங்க இருப்பிடம், உங்க அறை, உங்க ஊழிய பகுதி இவைகளை விட்டுட்டு எங்கோ ஒரு தூர ஸ்தலத்துல போய் ஒரு 2 நாள் 4 நாள் குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் தனித்திருந்து அப்படியே தேவனை மட்டும் சார்ந்து ஜெபம், ஆராதனை, தூக்கம், ஜெபம், ஆராதனை, தூக்கம், இத மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க யோசித்ததை விட உங்க ஊழியத்துல பெரிய மாற்றம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எங்க பாஸ் தூங்க நேரம் இல்ல, சாப்பிட நேரம் இல்ல, ஓய்வெடுக்க நேரம் இல்ல, நிறைய ஏதாவது கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க, யாராவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்க வேண்டியிருக்குது, எங்க போவேன்றாங்க. நான் சொல்றேன், இது எல்லாமே உங்களோட உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்துகிறதான ஊழியம். திரும்ப நான் சொல்றேன், இந்த இடவிடாம ஓடுறது, எல்லாரையும் பிரியப்படுத்த ஓடுறது, நிறைய திட்டங்களை போடுறது, நிறைய காரியத்தை செய்யறது, தூங்காம ஓடுறது, சாப்பிட நேரம் இல்லாம ஓடுறது, இதெல்லாம் என்னன்னா உங்களோட உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியம். உங்களுக்கு என்னதான் டைட் ஷெட்யூல் இருக்கட்டும், எவ்வளவுதான் ஹெவி பிஸியா நீங்க இருங்க, உங்களை சுத்தி எத்தனை வேலையாட்கள், நான் என்ன சொல்லட்டும், நான் என்ன செய்யட்டும், நான் எங்க போகட்டும், நீங்க ஆர்டர் போடுங்க, பெர்மிஷன் கொடுங்க, எனக்கு கீ கொடுங்க, எனக்கு மணி கொடுங்க, எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி வீசி விட்டு எரிஞ்சிட்டு ஒரு 7 நாள் தேவ சமூகத்துல இந்த எலியாவை போல மறுபடி ஜெபத்துக்கு ஒரு சிகரத்தை தேடி போங்க, இல்லாட்டி ஒரு மலையை தேடி போங்க, ஒரு காட்டை தேடி போங்க, ஒரு தனித்த இடத்தை தேடி போங்க, வீட்டில் இருக்கிற எல்லா தொடர்புகளை நிப்பாட்டுங்க,
ஓ சொத்துரு, நான் இருந்தாதான் ஆராதனை நடக்கும்ன்ற அந்த கற்பனையை தூக்கி எறிங்க. ஓ, நீங்க இல்லாட்டி ஊழியம் நடக்குன்ற விசுவாசத்துக்குள்ள வாங்க. ஐயோ, உள்ளே ஆகான் வந்துருவான், உள்ளே ஆமான் வந்துருவான், உள்ளே ஏசபேல் வந்துருவான். இந்த அவிசுவாச சிந்தனை எல்லாம் தூக்கி குழியில போட்டு புதைச்சிருங்க. அதெல்லாம் புதைச்சிட்டு, நான் இல்லாட்டி கர்த்தர் இருக்கிறாரு, நான் இல்லாட்டி கர்த்தருடைய தூதர்கள் இருக்காங்க, நான் இல்லாட்டி ஊழியம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அவருடைய பாதத்தை தேடி ஓடுங்க. அவருடைய சமூகத்துல போய் விழுங்க. அவரிடத்தில் காத்திருங்க. இந்த சிகரத்தின் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு காரியத்தை ஆவியானவரின் பேரை சொல்லி, ஆவியானவரின் நிமித்தம் நான் சொல்றேன், உங்களை இந்த ஜெபத்துக்குள்ள நடத்தணும் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்எஸ்கே என்கிற கழுதைய வச்சு உங்கள்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடுவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை கர்த்தர் முத்துக்களை போறாருனாக்கா, உங்களை பன்றிகளை போல அல்ல, வருங்காலத்தின் தூண்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு இந்த சிகரத்தின் தனி ஜெபம் வேணும். அதற்கு இந்த சிகரத்தின் உயரமான ஜெபம் வேணும். அதற்கு இந்த சிகரத்தின் பொறுமையின் ஜெபம் வேணும். அதற்கு கர்த்தருடைய கரத்தின் கிரியை வெளியரங்கம் ஆகிற வரைக்கும் ஜெபிக்கிற நீண்ட ஜெபம் வேணும். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப அவசியம். அதை நீங்க நல்லா செய்து பாருங்க. நான் அதனாலதான் சொன்னேன், பைபிள்ல கூட்டமா கூடினவங்க, ஆராதிச்சவங்க, ஜெபம் பண்ணவங்க, தொழுது கொண்டவங்க ஏராளம் உண்டு. அந்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு பட்டியலை இடது பக்கத்துல எழுது. தனியா ஜெபம் பண்ணவங்க, விழுந்து கிடந்தவங்க, தனியா அழுதவங்க, தனியா கதறினவங்க, தனித்திருந்து மன்றாடினவங்க, தனித்திருந்து ஜெபிச்சு முடிச்சவங்க, அந்த பட்டியெல்லாம் ஒரு பக்கத்துல வலது பக்கத்துல எழுதுங்க. இப்போ இடது பக்கத்தில் இருக்கிற கூட்டத்தின் குழுக்களின் ஜெபத்தை நீங்க பாருங்க. அதனால் நடந்த கிரியை எல்லாம் நீங்க வேதத்துல தியானிச்சு பாருங்க. தனி மனுஷனுடைய ஜெபத்தை எல்லாம் நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. சத்தியமா சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். கூட்டமா ஜெபித்த அவ்வளவு பேருடைய ஜெபத்துக்கு கிடைச்ச பலன்கள், பிரதிபலன்கள், அனுகூலங்கள், நன்மைகளுக்கு பதிலாக அந்த தனித்திருந்து ஜெபித்தார்கள் பாருங்க, அவங்களுக்கு கிடைச்ச பதிலும் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றியும் அதனால் உண்டான மாற்றங்களும் பெரிய 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 மாற்றங்களாயிருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அங்க சொல்லும் போது சிங்கிள்ல தான் சொல்லப்படுது, புளூரல்ல சொல்லப்படல. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னால் எல்லாம் செய்ய முடியும். காரணம், என் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். எனக்கு ஜெபம் என்கிற மந்திரம் இருக்கிறது. அந்த தனி ஜெபம். இத தயவு செய்து இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை, ஆவியானவருடைய இந்த நல்ல ஆலோசனையை அல்ல தட்டாம இன்னைக்கே ஒரு திட்டத்தை போடுங்க. இன்னைக்கே ஒரு தீர்மானத்தை பண்ணுங்க. இன்னைக்கே ஒரு இடத்தை தெரிந்தெடுங்க. எலியாவை போல மறுபடியும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு இடம் கொடுங்க. மீண்டும் சொல்றேன், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு மகிமையின் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முதலாவது உங்களை நிரப்ப விரும்புகிறார். நெல்லை ஜெபராஜ் என்கிறதான அருமையான ஒரு தேவ மனுஷன், நல்ல அழகாய் வேதத்தை போதிக்கிறவர், திருமணம் செய்யாமல் சுத்திர ஊழியம் செய்த மனுஷன், அப்புறம் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தீர்க்கதரிசி சொல்லுவார். அவருக்கு பல அனுபவங்கள், அவருக்கும் தேவனுக்கும் இடையில பல அனுபவம் உண்டு. அதுல அவர் ஒரு அனுபவத்தை சொல்றாரு. நான் அடிக்கடி தனி ஜெபத்துக்கு போயிடுவேன். அப்போ ஒரு ஹோட்டல்ல, எனக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அவருக்குன்னு ஹோட்டல், அவர் சொந்த ஹோட்டல் கிடையாது, அவர் ஜெபத்துக்கு அடிக்கடி போய் தங்குற ஒரு ஹோட்டல்.
அந்த ஹோட்டல்ல போய் அங்க இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு, நான் ப்ரேயருக்கா வந்திருக்கிறேன், இந்த டயத்துக்கெல்லாம் கதவை சாத்துவேன், அதுக்கப்புறம் நானா கதவு எப்ப திறக்கணும் அது வரைக்கும் யாரும் வரக்கூடாது, கதவு தட்டக்கூடாது, எனக்கு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நீ எல்லார்ட்டையும் சொல்லிருங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுவாரு. அங்க போயிட்டு அப்படியே உட்காருவாரு, அழுவாரு, வேதத்தை வாசிப்பாரு, ஜோம் பண்ணுவாரு, சோத்திரம் பண்ணுவாரு, அப்புறம் அறிக்கையிடுவாரு, அப்புறம் பாட்டு பாடுவாரு, அப்புறம் பைபிள் படிப்பாரு, இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. சாதாரணமாவே இருக்குமா. ஒரு கட்டம் வரும்போது அப்படியே தேவனுடைய பிரசன்னம் ஒரு நிரம்புமா, கர்த்தருடைய வல்லமை வந்து நிரப்புமா. அந்த தேவ பிரசன்ன நிரப்பி, கர்த்தருடைய வல்லமை நிரப்பி, அந்த தேவனுடைய ஆவியான ஆட்கொள்ள ஆரம்பிச்ச உடனே அந்த அறை முழுவதும் பிரகாசத்தினால் நிரம்பிவிடும். அந்த அறை முழுவதும் அக்கினியால் நிரம்பிவிடும். அந்த அறை முழுவதும் கர்த்தருடைய சத்தத்தினாலும் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பிடுமா. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு நேரம் நான் நல்லா தான் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு நேரம் நல்லா தான் பைபிள் படிச்சேன், இவ்வளவு நேரம் நல்லா தான் பாட்டு பாடினேன், இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன், ஆனா இந்த மகிமை வந்த பின்பு, அந்த அக்கினி இறங்கின பின்பு, அந்த தேவ பிரசன்னம் சூழ்ந்த பின்பு என்னால் இருக்க முடியல, அந்த அறையில இருக்க முடியல, என்னால தாங்க முடியல, எனக்கு ஒரே உடம்பெல்லாம் நடுங்கும், உடம்பு முழுவதும் நெருப்பு வச்சு சுடுற மாதிரி தக தகன்னு சூடு உண்டாகும். நான் ஓடி போய் டேபிளுக்கு அடியில நொழிஞ்சுக்குவேன், சில நேரம் கட்டிலுக்கு அடியில போயிருவேன், இன்னும் சில நேரத்துல பாத்ரூம்ல கதை சாத்துவேன், ஆனாலும் என்னை தாங்க முடியாது, மீண்டும் தூக்கி எறியப்படுவேன், அங்கிருந்து இங்க வந்து விழுவேன், இங்க இருந்து அங்க போய் விழுவேன். ஆவியானவர் என்னை போட்டு உலுக்கி குலுக்கி அமுக்கி சருந்து விழும்படி அவருடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்கிறார். அப்படியே பயங்கரமா பண்ணிடுவாரு. பல இடத்துல தூக்கி எறியப்பட்டு என் உடம்பெல்லாம் பலட்சியப்பட்டதா இருக்கும், அப்படியே விழுந்து கிடப்பேன். குடிக்க தண்ணி இருக்காது, தண்ணி குடிக்கணும் நினைவு இருக்காது, யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது, யார் வந்தாங்க போனாங்கன்னு தெரியாது, யாராவது கூப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா அப்படியே விழுந்து கிடப்பேன். பல மணி நேரம் கடந்து அதுக்கப்புறம் எனக்கு சுய நினைவு வரும், மெதுவா எந்திரிப்பேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஓஹோ ஆம் நாம் தனி ஜெபத்துக்கு வந்தோம், சோத்திரம் விழுத்திருந்து ஜெபிக்க வந்தோம், காத்திருந்து ஜெபிக்க வந்தோம், வந்த இடத்துல ஆவியான பலப்படுத்துறார் சொல்லி அப்புறம் தான் எனக்கு நினைவு வரும். அதுக்கப்புறம் நான் எழுந்து கதவை திறந்து சோத்திரம் மற்றவர்களை கூப்பிடுறதுக்கு பலனே இருக்காது. ஆனால் ஒரு தேவனுடைய கிருபை என்ன தாங்கும். அப்படி தனித்திருந்து தேவ சமூகத்துல அழுது கதறி அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து வேத வாசிச்சு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி 1 நாள் 3 நாள் 7 நாள் காத்திருக்கிற அந்த காத்திருப்பு தான் அடுத்த 2 வருஷ ஊழியத்துக்கு எனக்குரிய முழு பலனாயிருக்கிறது. அந்த 7 நாள் ஜெபம் எனக்கு அடுத்த 2 வருஷ ஊழியத்துக்கு முழு பலனை கொடுக்கும். இது ஒரு அனுபவசாலியின் அனுபவம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், இந்த சிகரத்தின் ஜெபம் வேண்டும். எலியா மறுபடியும் ஜெபித்தார். எங்கே போய்? சிகரத்துல போய் ஜெபித்தார். அந்த ஜெபத்தினால் நடந்தது என்ன? தனி ஜெப அனுபவம் வந்தது. ஜெப வீரன் உயர்த்தப்பட்டார். நீடிய பொறுமை கிடைத்தது. கர்த்தருடைய கரத்தின் கிரியை உண்டானது. பெருமழை வந்தது. சோத்திரம், இத்தனை அடையாளங்கள். ஒரு தனி மனுஷனுடைய ஜெபம் எவ்வளவு பெரிய பதிலை கொடுத்து. ஆனபடியினால் நான் ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதித்தால், கர்த்தர் அனுமதித்தால், இந்த எலியாவின் மறுபடி ஜெபத்தின் மற்ற 4வது பகுதி 5வது பகுதி நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். இப்ப ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களை தேவன், நீ போய் அமெரிக்காவை அசைக்க வேண்டும், நீ போய் ஆஸ்திரேலியாவை எழுப்ப வேண்டும், நீ போய் நியூசிலாந்தை புதிதாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். திரும்பவும் கர்த்தருடைய பாரத்தை தெளிவா நான் சொல்றேன். கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அந்த சிறு கூட்டத்தை அவருக்கென்று கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார்.
அந்த சிறு கூட்டம் அவருக்கென்று காத்திருக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த சிறு கூட்டமாய் தேவனுக்காக ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியில் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. அந்த சிறு கூட்டத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த சிறு கூட்டம் அவருக்கென்று தனித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். பர்வதத்தை தேடி வருகிறவர்களாய் இருக்கணும். சிகரத்தின் மேல் ஏறுகிறவர்களாய் இருக்கணும். ஜெபத்தினால் உயர்த்தப்பட்டவர்களாய் இருக்கணும். ஜெபத்திலே பொறுமை உள்ளவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய கரத்தின் கிரியை உண்டாகிற வரைக்கும் காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். அந்த சிறு கூட்டத்துக்கு சிலரை தான் கர்த்தர் அழைக்கிறார். சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த சிலரை அழைக்கிற காரியத்திலே உங்களையும் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சிலரை தேவன் அழைக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:13. சிலரை அப்போஸ்தலராகும். நல்லா கவனிக்கணும். பலரை அல்ல, சிலரை. கொஞ்சம் பேரதான் கர்த்தர் இந்த தனி ஜபத்துக்காக, கொஞ்சம் பேரதான் இந்த சிகரத்தின் ஜபத்துக்காக, கொஞ்சம் பேரதான் இந்த அப்போஸ்தலர்களாய் அழைக்க விரும்புகிறார். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 13 வசனம். மார்க்கு 12:13. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இயேசுவிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வந்த கூட்டம் கூட சிலர் என்கிற சின்ன கூட்டம் தான். ஆனா அந்த கூட்டத்தையே எபேசியர் 4:13 படி அவர் சிலர் என்கிற அப்போஸ்தல கூட்டமாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அந்த சிறு கூட்டத்தார் சிகரத்தின் ஜெப வீரர்களாய் இருக்க விரும்புகிறார். அந்த சிறு கூட்டத்தார் தனித்து ஜபிக்கிறவர்களாய் இருக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? எலியாவை போல சிகரத்தில் ஏறி தனித்து ஜபிக்க நீங்கள் ஆயத்தமா? மோசையை போல மலைக்கு மேல் ஏறி தனித்து ஜபிக்க நீங்க ஆயத்தமா? இயேசுவை போல வனாந்தரத்துல போய் தனித்து ஜபிக்க நீங்க ஆயத்தமா? தானியேலை போல அறைக்குள் போய் தனித்து ஜபிக்க நீங்க ஆயத்தமா? அந்த தனித்துவமான அந்த ஜபத்துக்கு தான் கர்த்தர் நல்ல தேவ ஜனங்களை தேடுகிறார், அவர்கள் அழைக்கிறார். ஒன்றே சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை இந்த சிகரத்தின் ஜபத்தின் சத்தியத்தை கேட்டு இன்னைக்கே நான் முடிவெடுக்கிறேன், பாஸ்டர், எனக்கு தலைய சுத்தி 1008 வேலை இருக்கு, என் உடம்ப சுத்தி 18,000 காரியம் இருக்கு, 1008 வேலையும் 18,000 காரியங்களை நான் விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்துல போய் எஸ்ராவை போல தனித்திருந்து அளப்போறேன் யாராவது இன்றைக்கு தீர்மானிக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய கிருபையை முன்னிட்டு சொல்றேன், இந்த 2025 ஆண்டின் மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாய் தேவ மனுஷியாய் இந்த வருட கடைசியிலே உங்களை எழும்ப பண்ணுவார். வருகிற 2026 ஆண்டு அது உங்களுக்கு தான் சொந்தமாயிருக்கும். நீங்கள் செய்கிறதை வேறு யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேறு ஒருவருக்கும் அமையாது. உங்களுக்கு உண்டாகிற வளர்ச்சியும் மாற்றங்களும் வேறு யாருக்கும் அந்த மாற்றங்கள் வராது. காரணம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், ஒரு சிறு கூட்டத்தை அழைக்கிறார், அவர்களை தேவன் தேர்ந்தெடுத்து தனித்திருக்க வைக்கிறார். அந்த தனித்திருக்கிறவர்களை கிருபையினாலும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அடுத்த வருடத்தை அவர்களை நம்பி கொடுக்க போகிறார்.
இத்தனை ஆண்டு காலங்கள் இல்லாத ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். 2026 நீங்கள் அந்த மாற்றத்தை காண வேண்டும், அந்த வளர்ச்சியை காண வேண்டுமானால் இன்னும் 5 மாதம் இருக்கிறது, 6 மாதம் இருக்கிறது அல்ல. இன்றைக்கே தேவ சமூகத்திலே ஒரு 7 நாட்கள் தனித்திருக்க பாருங்கள். அந்த தனித்துவ நாட்கள் தான் சிகரத்தின் ஜெப நாட்களாய் மாற்றப் போகிறது. உங்களை தேவனோடு நடக்க வைக்க போகிறது. கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரிட்டிக நகதன குதுனக கடாக்கு துராக நக்கத்து ரைஷ பாகதன கட்டக்கத்தரதியா அந்தர பௌதக நக்கத்து தம்ம நமோதக நக்கத்துராகதக கக்கக்கரதி. ஆண்டவரே, செய்தியை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. லகதினி கந்த ரகூதரக்கத்தக்க தரதியா. ஒரு சிகரத்தின் ஜெபம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. சிகரத்தின் ஆவி உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. சிகரத்தை குறித்த தரிசனம் உண்டாவதாக. சிகரத்தை குறித்த தேவ சிந்தை உண்டாவதாக. அந்த சிகரத்தின் ஜெபம் தனி ஜெபத்தை குறிக்கிறது. அந்த சிகரத்தின் ஜெபம் ஜெப வீரருடைய உயர்வை குறிக்கிறது. அந்த சிகரத்தின் ஜெபம் நீடிய பொறுமையை குறிக்கிறது. அந்த சிகரத்தின் ஜெபம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை விவரிக்கிறது. அந்த சிகரத்தின் ஜெபம் ஆண்டவரே ஊழியத்தின் வளர்ச்சியை காண்பிக்கிறது. இப்பொழுதே இந்த அபிஷேகனுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. அது பெண்களா இருந்தாலும் சரி, அது ஆண்களா இருந்தாலும் சரி, சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் சரி, 1008 வேலைகளை விட 18,000 பணிகளை விட தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பதே பணி என்று சொல்லி விழுந்து கிடக்க செய்வீராக. 2026 ஆண்டின் மாபெரும் ஊழியத்துக்கு மிகப்பெரிய அறுவடைக்கு இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க விரும்புகிறீர். 2026 ஆண்டு மிகப்பெரிய அறுவடைக்கு இப்பொழுதே அப்போஸ்தலர்களை ஏற்படுத்த போகிறீர். பணத்தினால் செய்ய முடியாத ஊழியத்தை, அறிவினால் செய்ய முடியாத ஊழியத்தை, பலத்தினால் செய்ய முடியாத ஊழியத்தை இனி தனி ஜபத்தினால் செய்யப்படுவதற்காக சொல்கிறோம். அந்த தனி ஜபத்தின் வல்லமை நிரப்புவதற்காக சொல்கிறோம். எலியா வந்தாயிற்று என்ற வார்த்தை இன்றைக்கு நடப்பதாக. உடைய பிள்ளைகளை ஜப வீரர்களை மாற்றுவீராக, ஜப வீராங்கனைகளை மாற்றுவீராக. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்க வீடு ஒரு ஜப ஆவியினால் நிரம்பட்டும். உங்க பிள்ளைகளுக்கு ஜபத்தை கொடுத்த பக்தி வரட்டும். அங்க இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த சிகரத்தின் ஜபத்தின் மகிமை இயேசுவின் நாமத்தில் ஆகாப்பை தேடி தேடி ஓடுகிறேன். அந்த அந்த பொருளாசையின் ஆவி சமிக்கப்படுவதாக. நாடி நாடி இருக்கிற அடிமைத்தனத்தின் வல்லமைகள் விலகி ஓடுவதாக. தனத்தை சூழ்ந்திருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ சிகரத்துக்கு மேலே ஏற, சிகரத்துக்கு மேலே ஏற, அந்த சிகரத்திற்கு தங்கி தவறிக்க தேவன் செய்வீராக. ஆமாண்டவரே, மெய்யாகவே மெய்யாகவே உமக்கென்று சில தலைவர்களை உருவாக்குகிறீர். மெய்யாகவே மெய்யாகவே உமக்கென்று சில தலைவிகளை உருவாக்குகிறீர். அந்த தலைவர்களும் தலைவிகளும் இந்த ஜெபத்திலிருந்து எழும்பதற்காக
அக்கினி நிரப்புவதாக, அக்கினி நிரப்புவதாக, அபிஷேகம் நிரப்புவதாக, ஆவி ஆட்கொள்ளுவதாக. யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, நீங்கள் தேவை. நன்றி பிதாவே. ஆமென். ஆமென். என் அன்பு தேவச்சனமே, தேவன் என்னை ஒரு மீனவனாய் வைத்திருக்கிறார். நான் சொல்லுவது SSK சாமுவேலாகி என்னை சொல்லுகிறேன். தேவன் என்னை ஒரு மீனவனாய் வைத்திருக்கிறார். ஓ, வயலில் கடலில் வலையை வீசு என்று சொன்னான். வீச வேண்டியது என் வேலை. ஓ, கர்த்தர் இந்த வலையை வீசு என்று சொன்னார். சிகரத்தின் ஜெபம் என்கிற வலையை வீசி இருக்கு. இந்த வலைக்கு உட்பட்டு எத்தனை பேர் வருகிறீர்கள்? ஐயா, இன்றிலிருந்து நான் தீர்மானம் பண்ணுகிறேன், இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாசம் முடிகிறதுக்குள்ள நான் ஒரு 7 நாள் தனித்து போயிடுறேன். கடல் கடந்து போனாலும் பரவாயில்ல, மலை கடந்து போனாலும் பரவாயில்ல, பட்டணம் கடந்து போனாலும் பரவாயில்ல, நான் தேவ சமூகத்தில் போய் உட்கார போறேன். 2026ஆம் ஆண்டுக்கு சில அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். 2026ஆம் ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு இப்பொழுதே தம்முடைய சிறு கூட்டமாகிய சிலராகிய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யார்? அதற்கு அர்ப்பணிக்கிறவர்கள் யார்? உங்களை நான் கர்த்தர் தேடுகிறார். இந்த வார்த்தையை, இந்த அபிஷேகத்தை, இந்த தெய்வ சத்தத்தை அல்ல தட்டாதீர்கள். சரீரத்தின் பலவீனத்தை காரணம் காட்டாதீர்கள். நீங்கள் ஒருவேளை சரீரத்தில் அதிக உபாதைகள் இருந்தும் அந்த உபாதைகள் வாதைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பீர் என்று சொன்னார். எடுக்கப்பட வேண்டிய ஜீவனை உங்களுக்கு நீடித்து நிற்கக்கூடிய ஜீவனாய் மாற்றி தரும். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் வாதைகளும் நோய்களும் அந்த தனி ஜெப நாட்களிலேயே பறந்து போவதை பார்ப்பீர்கள். பறந்து போவதை பார்ப்பீர்கள். ஆண்டாண்டு காலங்களாய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இனி மருத்துவமே தேவையில்லை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய மகத்துவம் விளங்க போகிறது. இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தருடைய சிகரத்தில் ஏற ஒப்புக் கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக சுத்திரம். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அதிலே அந்த மறுபடியும் ஜெபத்திலே இன்னைக்கு சிகரத்தின் ஜெபத்தை குறித்து கர்த்தர் விவரித்திருக்கிறார். இதை நாங்கள் கேட்ட சத்தியமாய் அல்ல, வாழ்க்கையில் கடைபிடிக்கிற சத்தியமாய் மாற்று. இன்றைக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேவன் ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். அதற்கென்று சில அப்போஸ்தலர்களை, சிறு கூட்டமாகிய அப்போஸ்தலர்களை பிரித்தெடுக்க போகிறார். அதிலே அந்த சிறு கூட்டத்திலே இதோ உடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று கத்தை விரும்பி இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. இந்த செய்தியை கொடுத்து நான் என்னையும் அர்ப்பணித்து அப்படியே ஜீவ பலியாக்குகிறேன். நானும் உம்முடைய ஆண்டவரே சிகரத்தில் வர, நானும் உங்க பர்வதத்திலே விழுந்து கிடக்க, நானும் தனித்திருந்து ஜெபிக்க எனக்கும் கர்த்தர் பெருமை செய்யும். நீர் இந்த வார்த்தைகளை
அங்கீகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும். நாளை காலையில் உலகம் முழுவதும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களின் ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஆராதனைகளுக்காக புறப்படுகிற, போகிற, வருகிற, பிரயாசப்படுகிற எல்லா ஜனங்களையும் ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்தும். ஒரு ஆலயம், ஒரு ஆராதனை ஸ்தலம் ஒன்றும் பூட்டி மூடி கிடக்காதபடி அனைத்தும் திறக்கப்படுவதாக. நாளைக்கு ஆராதனைக்காக, ஊழியத்துக்காக, கர்த்தருக்காக ஜனங்கள் போகிற வருகிற அனைத்து பயணங்களிலும் எந்த விபத்துக்கள், விக்கினங்கள், ஆபத்துக்கள் நேரிடாதபடி கர்த்தருடைய அரவணைப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக காத்துக்கொள்ளும். நாளை அதிகாலையில் இருக்கிற வாரத்தின் முதலாம் நாளாகிய அந்த ஆராதனையிலும் கர்த்தர் எழும்பியலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட இருந்து ஆமென்றும் ஆமேனுடன் நடத்தி சிகரத்தின் ஜெப அபிஷேகத்தை கொடுத்து அடுத்த ஆண்டு அறுவடைக்கு உங்களையே கர்த்தர் அப்போஸ்தலராய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.